பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது ராசி, அம்சம், லக்ன, பாவம் இதையெல்லாம் கடந்து ஒரு அட்டவணை என்பது ஜோதிட சாஸ்திரத்துக்கு கட்டாயம். மூல காரணமே அடிச்சுவடியே காலபுருஷ தத்துவம். இதை தெரியாதவர்கள் நிச்சயமாக ஜோதிடராகவே இருக்கவே முடியாது. ஏனென்று பார்த்தால் காலபுருஷத்தினுடைய தலையான ராசி மேச ராசி. அந்த மேச ராசியினுடைய ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு நல்லோன் என்று சொன்னாலே யாரை சொல்லுவோம்? செவ்வாய்க்கு சந்திரனோடு கூடும் பொழுது சசிமங்கல யோகம் என்று சொல்லுவோம் அல்லவா? நாம் வாய்கிலேயே சொல்லுகிறோமோ அந்த சசிமங்கல யோகம். அந்த சசிமங்கல யோகம் எதனால சசிமங்கல யோகம்? சந்திரனோடு கூடப்பட்ட செவ்வாயால் யோகமா, இல்லை செவ்வாயால் கூடப்பட்ட சந்திரனால் யோகமா? இதையெல்லாம் நாம் காலபுருஷ அட்டவணையை நாம் தெரிந்து கொள்ளாமல், காலபுருஷ தத்துவத்தை தெரிந்து கொள்ளாமல் ஜோதிடம் பார்ப்பதே முதல் குற்றம். அந்த காலபுருஷ தத்துவத்தை தான் நான் உங்கள் முன் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன். காலபுருஷத்தின் தலையான ராசி, முதல் ராசி, தலையங்க ராசியே மேச ராசி தான். சரி, மேசராசிக்கு முதல் தர யோகாதிபதி யார் என்று பார்த்தாலே, அந்த மேச ராசிக்கு மேசம் என்று சொன்னாலே அந்த ஸ்தானத்திற்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும், சூரியனுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும், பாக்கியாதிபதிக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும், இந்த மூன்று திரிகோணாதிபதிகள் தான் இந்த காலபுருஷ தத்துவப்படி யோகாதிபதிகள். அப்படி அதனால தான் அந்த செவ்வாய் எதனால குருவுக்கு நல்லோன்னு சொன்னா, அந்த செவ்வாய்க்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியாக வருகிறான். அப்போ காலபுருஷ அட்டவணையிலே அந்த குரு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால தான் அந்த குருவுக்கு மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி என்றெல்லாம் பெயர். குரு பார்க்கும் இடத்தை பலவிதமான சுபிச்சங்களை கொடுத்து இருக்கும் இடத்தை எதனால் கெடுப்பான் என்று சொல்லுகிறார்களே, அது எதனால் என்றால் காலபுருஷத்திற்கு அவன் விரையாதிபதியாக வருவதனால தான். அந்த விரையாதிபதி எங்கே இருக்கின்றானோ அந்த இடத்தை கெடுத்து பார்க்கும் தன்னுடைய திரிகோண பார்வையால் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த பாவங்களை பார்வை செய்யும் அல்லவா? அந்த பார்வையால் சுபத்தன்மையும் ஏற்படுகிறது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் பறைசாற்றுகிறது. ஆனால் நடைமுறையிலே எத்தனையோ பேர்களுக்கு குரு பார்த்து கூட நல்ல பலாபலன் கிடைக்காமல் போனதை அடுத்த ஒரு எபிசோட்ல கட்டாயம் நான் அதை பற்றி சொல்லுகிறேன். இந்த மேசத்தை இந்த குரு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த குரு அந்த ஸ்தானத்தை பார்வையிடுகிறது. அதைத்தான் குருமங்கள யோகம் என்று சொல்லுவோம். அதனால்தான் இந்த காலபுருஷத்துக்கு மக உன்னதமான பிளானட் யாருன்னா பாக்கியாதிபதி குரு. விரையாதிபதியாக வருகிறதுனால தான் குரு இருக்கும் இடத்தை கெடுத்து பார்க்கும் இடத்துக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் விருச்சகம் போன்று கொடுப்பான் என்று சொல்லுவோம். அதற்கடுத்தது இந்த செவ்வாய் அந்த மேச ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரன், அந்த சந்திரன் வீட்டுக்கு பஞ்சம கர்மாதிபதியாக யார் வருவான் என்று கேட்டால் இந்த செவ்வாய் தான். செவ்வாய்க்கு யோகாதிபதி சந்திரன் அல்ல, ஆனால் சந்திரனுக்கு யோகாதிபதியாக முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் என்றால் காலபுருஷ அட்டவணையில கிரகங்களை முதலாவதாக மேசத்தில் செவ்வாயையும் அடைத்து அதே இடத்தில் 8ஆம் இடத்திலும் செவ்வாயை அடைத்து பார்த்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அது மட்டுமல்ல, அந்த செவ்வாய் வீட்டிற்கு 4ஆவது இடம் அந்த சந்திரன் வீடு. அந்த சந்திரன் வீட்டை கை வைத்தால் கடகமனைக்கு பஞ்சம கர்மாதிபதியாக முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் இந்த செவ்வாயாக வருவதனால தான் இந்த சந்திரனும் இந்த மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஒன்று கூடும் பொழுது சிறந்த சசிமங்கலம் என்று, சசிமங்கல யோகம் என்று நாம் எல்லோரும் சொல்லுவோம். இதைத்தான். அப்போ சந்திரன் மனை கடக வீடு, கடக வீட்டிற்கு 5-10 கூடிய பஞ்சம கர்மாதிபதி. நன்றாக புரிகிறதா அன்பர்களே? புரியவில்லை என்றால் மீண்டும் சொல்லுகிறேன். சந்திரனுடைய வீடு கடகமனை, கடகத்திற்கு 5, அந்த வீட்டிலிருந்து 5ஆம் இடம் விருச்சகம், விருச்சகத்திற்கு அதற்கு அடுத்து 10ஆம் வீடு என்று இன்னொரு ஆட்சி பீடம் இருக்கிறதல்ல செவ்வாய்க்கு,
அப்போ மேஷ ராசி, அப்போ கடகமனைக்கு பஞ்சம கர்மாதிபதி. இப்படிப்பட்ட மக உன்னதமான கோள் அந்த செவ்வாய் அந்த சந்திரனோட கூடும் பொழுது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறான். இதற்கு பெயர் தான் சசிமங்கல யோகம். எங்கிருந்து வந்தது? இந்த காலபுருஷ அட்டவணையிலிருந்து தான் வந்தது. சரி, அதற்கு அடுத்தது அந்த சந்திரனுக்கு, சந்திரன் வீட்டுக்கு பாக்கியாதிபதியாக யார் வருவான் என்றால் இந்த குரு. இந்த குரு அதே வீட்டிற்கு அந்த கடகமனைக்கு 6 சத்ரு ரோக ருணாதிபதியாகவும் தனுசு ராசியினுடைய வீடு அமையும் இல்லையா? அதனால தான் குருவுக்கு சந்திரன் 9லையும் அல்லது சந்திரனுக்கு குரு 9ல் இருந்தால் இந்த மன்னவன் இந்த பாலன்னம் போன்று வளர்வரை சந்திரனை பார்க்கும்போது சகலவிதமான சுபிச்சங்கள் ஏற்படும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் பறைசாற்றுகிறது. இன்னொரு வகையா பார்க்கும்போது சந்திரனும் குருவும் ஒன்று கூடும்போது நிறைய பேர்களுக்கு யோகத்தை கொடுப்பது இல்லை. ஏன் கொடுப்பதில்லை என்றால் அந்த சந்திரன் வீட்டுக்கு 6 சத்ரு ரோக ருணாதிபதியாக ஒரு வகையிலே பாவத்தன்மை கொண்டு அந்த குரு சுபத்தன்மையாக வரவில்லை, பாவத்தன்மையான வீடாக வருகிறதுனால தான் குருவும் சந்திரனும் ஒன்று கூடாமல் குருவுக்கு 4 சந்திரனோ அல்லது சந்திரனுக்கு 4 குருவோ அல்லது சந்திரன் நின்ற இடத்துக்கு 5லையும் 7லையும் 9லையும் குரு இருக்கும் பொழுது அந்த குரு பார்வையிடுவது தான் சிறப்பு. ஏனால் அந்த உடலாதிபதி என்று சொல்லக்கூடிய மனோகாரகன் அந்த சந்திரனை இந்த குரு பார்வையிடும் போது பாக்கியவான் பார்வையிடுவதை போல. இதுதான் காலபுருஷ அட்டவணையை கணக்கிட்டு பார்த்தால் இந்த கடக மனைக்கு அந்த வீடு பாக்கியமாக மீனமனையும். கடக மனைக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்ரு ரோக ருண வம்பு வழக்கு ஸ்தானாதிபதியாக யார் வருவான் என்றால் இந்த குரு. அதனால தான் குரு சந்திரன் கூடுவது ஒரு வகையில் குற்றமே ஒழிய மறுவகையில் சுபத்தன்மை. அது மட்டும் அல்ல, இந்த சூரியன் நின்ற இடத்திற்கு மக உன்னதமான பிளானட் யாருன்னு பார்த்தா குருவே. ஏன் என்று பார்த்தால் இந்த 5ஆம் இடம் என்பது சிம்ம மனையாக வரும் காலபுருஷ அட்டவணையிலே. அந்த 5ஆம் இடம் சிம்ம மனைக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக யார் வருவான் என்றால் இந்த குரு. அதனால தான் குரு பார்க்கும் இடத்துக்கு அந்த சூரியனை பார்க்கும் பொழுது இந்த குருவுக்கு அந்த சூரியனுக்கும் மிகப்பெரிய சுபத்தன்மை ஏற்படுகிறது. ஆனால் சூரியனும் குருவும் கூடுவது ஒரு வகையில் குற்றமே. எப்படி சந்திரனுக்கு 6ஆம் இடம் அஷ்டமாதிபத்தியம் 6ஆம் இடம் சத்ரு ரோக ருணமாக வருமோ, இந்த சூரியனுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையாக இந்த குரு வருவதனால இந்த சூரியனை இந்த குரு பார்வையிடுவதைத்தான் முதல் தர சிறப்பு கூடுவதை விட. அதனால தான் 8ஆம் இடங்கிறது வாய்த்ததனால. இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கணும்னா குரு நின்ற வீடு, குரு நின்ற வீடு என்று சொன்னாலே தனுசு மனை. இந்த தனுசு வீட்டுக்கு அந்த சந்திரன் அஷ்டமாதிபதியாக வருவார் இல்லையா? அப்ப தனுசு மனையை கை வைத்து பார்த்தாலே அந்த வீட்டுக்கு சந்திரனுடைய வீடு 8வது வீடாக வரும். அது மட்டும் அல்ல, அந்த மீன ராசிக்கு சந்திரனுடைய வீடு பஞ்சமாதிபதியாக வரும். ஆகையினால தான் இந்த குருவுக்கும் சந்திரனுக்கும் 6, 8, 12 இருந்தால் சகட யோகம்னு சொல்றதுக்கு காரணம் இதுதாங்க. எங்கிருந்து சகடை விழுந்தது? சந்திரனுக்கு 6, 8, 12 குரு வரும் பொழுது இதைத்தான் சகட யோகம் சக்கர யோகம்னு. சைக்கிள் மாதிரி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கீழே இருந்து அப்படியே மேலே ஏறி அப்படியே மேலே கீழே இருந்து, இதுக்கு தான் சகட யோகங்கிறது எங்கிருந்து வந்தது? இங்கிருந்து வந்தது. இன்னொரு ஆப்ஷனை நம்ம பார்த்தோம்னா இந்த குரு வீடு தனுசு வீடு. இந்த தனுசு வீட்டுக்கு சுபத்தன்மைங்கிறது இந்த செவ்வாயுடைய வீடு. அந்த செவ்வாயை குரு பார்ப்பது அவ்வளவு பெரிய மக உன்னதம். காரணம், காலபுருஷ தத்துவத்தினுடைய அட்டவணைக்கு உண்டான சொந்தக்காரனே முதல் தர ராசியினுடைய அம்சத்திற்கு இந்த பொன்னவன் அந்த மங்களனை பார்க்கக்கூடிய சிறப்பு. இதைத்தான் குருமங்கள யோகமும், சந்திரனை பார்க்கும்போது சிறந்த குருச்சந்திர யோகமும், சூரியனை பார்க்கும்போது இந்த குரு சிறந்த சிவராஜ யோகமும், சந்திரனோடு கூடப்பட்ட இந்த செவ்வாய்க்கு சிறந்த சசிமங்கள யோகமும் எங்கிருந்து வந்தது? காலபுருஷ அட்டவணையில் இருந்து வந்தது. இதை நாம் சீர்தூக்கி பார்க்காமல், காலபுருஷ அட்டவணையை நாம் தெரிந்து கொள்ளாமல் அரை வேக்காட்டுத்தனமாக ஜோதிடத்திற்குள்ள கட்டத்துக்குள்ள நுழைந்து என்னதான் நம்ம பார்த்தாலும் இந்த சந்திரன் மாறுறான், இந்த சுந்தரம் மாறுறான், இவன் இவனோட கூடியிருக்கான், அவன் அவனோட கூடியிருக்கிறான்னு பார்க்கலாம் ஒழிய நிச்சயமாக காலபுருஷ தத்துவத்தை நன்கு உணர்ந்து சீர்தூக்கி பார்த்தாலே அப்போதான் பாருங்க இந்த செவ்வாய்க்கு நட்புக்கோள்னு சொன்னதுக்கு காரணம் விளங்குதுங்களா?
செவ்வாய் வீட்டுக்கு பாக்கியாதிபதியாக வருகிறான் காலபுருஷத்திற்கு, செவ்வாய் நின்ற வீட்டுக்கு சுகாதிபதியாக வருகிறான் இந்த சந்திரன், சந்திரன் நின்ற இடத்திற்கு பஞ்சம கர்மாதிபதியாக வருகிறான் இந்த செவ்வாய். அது மட்டுமல்ல, சூரியன் நின்ற இடத்திற்கு கணக்கிட்டு பார்த்தாலே சுகபாக்கியாதிபதியாக இந்த செவ்வாய். இதைத்தான் இந்த 4 கோள்களும் நட்பு உறவு கொண்ட கோள்கள் என்று ஜோதிடங்கள் சாஸ்திரங்கள் பறைசாற்றுகிறது. இந்த இடத்தை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய யோக பாவங்களை நாம், இதுதான் ரிலேட்டிவான பிளானட்ஸ். சரி, இது போக அடுத்த ரிலேட்டிவான பிளானட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன். அதுக்கடுத்து காலபுருஷத்துல 2வது இடத்தை அங்க வைக்கக்கூடிய தன பாவத்திற்கு உண்டானவன். இந்த செவ்வாய் வீட்டிற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதியாக எதனால் எங்கிருந்து பேர் இவனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த சுக்கராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிரனுக்கு, அந்த செவ்வாய்க்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கால புருஷ அட்டவணைக்கு இந்த சுக்கிரன் களத்திர ஸ்தானத்திற்கு அங்கம் வைப்பதனால் காரகன் காரகத்தில் இருந்தால் பாரகோ பாவனாசி என்று எங்கே இருந்து வந்தது? காலபுருஷத்துக்கு 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. அதனால தான் 7க்குடையவன் 7இல் இருக்கும்போது இந்த சுக்கிரன் களத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிறான் என்று எங்கிருந்து வந்தது? இங்கிருந்து வந்தது. அததான் இந்த சுக்கிரனுடைய ரிலேட்டிவை நம்ம பார்க்கும் பொழுது, சுக்கிரனுக்கு நட்பு கோள் யார் என்று சொல்லுவோம்? சுக்கிரனுக்கு புதனை சொல்லுவோம். புதனுக்கு அடுத்தது இன்னொரு நட்பு கோள் யாரை சொல்லுவோம்? சுக்கிரனுக்கு சனியை சொல்லுவோம். சனிக்கு நட்பு கோள் யாரை சொல்லுவோம்? சுக்கிரனையும் புதனையும் சொல்லுவோம். புதனுக்கு நட்பு கோள் யார் என்று சொல்லுவோம்? சுக்கிரனையும் சனியும் சொல்லுவோம். எதனால நட்பு கோள்? எங்கிருந்து வந்தது? அதனுடைய ஆதியினுடைய அந்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, ரிஷப வீட்டுக்கு சொந்தக்காரன் சுக்கராச்சாரியார். இந்த ரிஷப வீட்டிற்கு தனபஞ்சமாதிபதியாக யார் வருவாரு? இந்த புதன். அப்பொழுது இந்த புதன் வீட்டிற்கு கை வைத்து பார்த்தாலே, மிதன மனைக்கு கை வைத்து பார்த்தாலே, மிதனத்தை கை வைத்து பார்த்தாலே பஞ்சம விரையாதிபதியா யார் வருவான்னா இந்த சுக்கராச்சாரியார். அதே போன்று 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. இந்த துலாமனையை கை வைத்து பார்த்தாலே அந்த துலா ராசிக்கு 9 கூடிய பாக்கிய விரையாதிபதியாக இந்த புந்தி என்று சொல்லக்கூடிய புதனும், ரிஷபமணிக்கு தன பஞ்சமாதிபதி. இதனால தான் இந்த ரிலேட்டிவான பிளானட்ஸ். இதையெல்லாம் விட புதனை விட நட்புறவு கொண்ட ஸ்தானன்றது சுக்கிரனுக்கும் சனிக்கும் இருக்கக்கூடிய நட்பு புதனுக்கு சற்று குறைவுதான். காரணம் எதனாலன்னா, ரிஷப வீட்டை கை வைத்து பார்த்தாலே ரிஷபத்திற்கு 9, 10 என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதியாக யார் வருவானா? இந்த சனியே. ஏன்னா ரிஷப வீட்டுக்கு 9ஆம் இடம் என்ன? மகரம். மகரத்துக்கு அதற்கடுத்து கும்ப வீடு, ஒரு சொந்த வீடு இல்லையா சனிக்கு? அது சுக்கிரனுக்கு 9, 10 என்று சொல்லக்கூடிய மக உன்னதமான ஸ்தானமா வர்றதுனால தான் சுக்கிரனும் சனியும் நட்பு கோள்னு எல்லாரும் சொல்றோம். புரிஞ்சுக்குங்க ஐயா, இதுதான் ஜாதகத்தினுடைய அடித்தட்டு. இதை தெரியாமல் நாம் ஜோதிடம் சொன்னால் நிச்சயமாக பயனளிக்காது. அதற்கு அடுத்தது புதனுடைய வீடு. இந்த புதனுக்கும் சனிக்கு எப்படிப்பட்ட நட்புறவு என்றால், மிதுன ராசியை கை வைத்து பாருங்கள். இந்த மிதுன ராசிக்கு 8வது இடம்தான் அந்த மகரமனை. அதனால தான் சனி புதன் கூடுவதை விட சனி புதன் நேருக்கு நேரா பார்ப்பது ஒரு வகையான யோகம். இது எதனால? இந்த புதனும் சனியும் கூடுவது அவ்வளவு சிறப்பான யோகம்னு சொல்லிட முடியாது. ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன மனைக்கு அட்டம பாக்கியாதிபதியாகவும் அந்த சனி, அந்த சனியினுடைய வீட்டுக்கு மகர வீட்டை கை வைத்து பார்த்தால் மகரத்திற்கு 6, 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி, சத்ரு ரோகருணாதிபதி பாக்கியாதிபதியாக வருவார். அடுத்தது கும்பமணியை கை வைத்து பார்த்தால் அந்த கும்பத்திற்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக புதன், ஒரு ஆதிபத்தியம் கெட்டே இருக்கும். அதனால தான் எதே போன்று பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிமணியை கை வைத்து பார்த்தால் பஞ்சம சத்ரு ரோகருணாதிபதியை சனி வருவார். அப்பொழுது இந்த ரிலேட்டிவான பிளானட்ஸ் தான் இந்த சுக்கிரனோட கூடப்பட்ட சனியோட அந்த புதன் கூடும்போது தான் மிகப்பெரிய சுபத்துவத்தன்மையை இங்கே அடைகிறான் இந்த புதன். அதனால தான் சுக்கிரனுக்கும் சனியும் ஒன்று கூடும் பொழுது தனாதிபதியோட தர்மகர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவன் அவன் கூடும் பொழுது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை வாரி வழங்குவான். அதைத்தான் நம்ம நட்பு ராசின்னு சொல்லுவோம். இதனுடைய அமைப்பு பிரகாரம் அதற்கடுத்தது புதனை சொல்லுவோம். புதன் என்று சொன்னாலே சனிக்கு நல்லோன். அப்போ சுக்கிரனுக்கு புதனும், புதனுக்கு சுக்கிரனும், சுக்கிரனுக்கு சனியும், சனிக்கு சுக்கிரனும்,
இந்த சனி சனி பிளஸ் சுக்கிரனோடு கூடப்பட்ட புதனுக்குத்தான் சிறப்பான அம்சம். சரி, சுக்கிரனும் புதனும் மேக்சிமம் கூடி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது சனியால் பார்க்கப்பட்டால் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம். இதைத்தான் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் புதனும் ஒன்று கூடிய வாழ்க்கையில சீர்குலைந்தவர்களையும் பார்க்கலாம். இது காலபுருஷ அட்டவணை. இதோட நாம் நிற்க வேண்டும். இதனுடைய சுழிவு நெளிவுகளை அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பேசுவோம். ஒரு இடத்துல கிரகங்கள் பார்த்தால் 3 கோள்கள் சிறப்பாக இருந்து நன்மை கொடுக்காது. ஒரு இடத்துல பார்த்தா அவயோக தன்மையா இருக்கும், அது நன்மை கொடுக்கும். அதை நன்கு சீர்தூக்கி பார்க்காமல் நம்ம சொல்ல முடியாது. இப்ப சுபத்துவம் எது? நன்மையான கிரகத்துக்கு உண்டான சுக்கிரனுக்கு நட்புக்கோள் சனி புதன் பிளஸ் சுக்கிரன் 3ம். இதைத்தான் இங்கிருந்து வந்த அட்டவணை. அதற்கு அடுத்தது குருவுக்கு செவ்வாய் பிளஸ் சூரியன் பிளஸ் சந்திரன். இந்த 3 கோளும் ஒன்றோட ஒன்று. இந்த சூரியனும் புதனும் இருக்கிறது பாருங்களேன், அழகான நிபுணத்துவம் பெறுகிறது. எதனால நிபுணத்துவம் பெறுகிறது? காலபுருஷ அட்டவணைக்கு இந்த சூரியன் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அறிவு ஸ்தானாதிபதியாக வருகிறார். இயற்கையிலேயே புதன் பிரெயினுக்கு சொந்தக்காரன். இந்த பிரெயின் உண்டானவனே இந்த பிளானட் யாருன்னா புதன். அப்போ இந்த சூரியனுடைய இல்லத்திற்கு தன லாபாதிபதியா யார் வருவான்னு கேட்டா சிம்மமனையை கை வைத்து பாருங்கள் என்பர்களே புரியும். சூரியனுடைய இடத்திற்கு தன லாபாதிபதியாக 2 வகையிலையும் இந்த சூரியனுக்கு கெடாத அந்த புதன் வருவதனால தான் இந்த சூரியன் அறிவு சார்ந்தவன், அறிவுக்கு காரகம் படைத்தவன் இந்த புதன். இந்த சூட்சமமான மூளைதாரி இந்த புதனோட இந்த சூரியன் கூடும்போது தான் நிபுணத்துவ யோகம் பாண்டித்துவ யோகம்னு சொல்றோம். விளையும் புதனும் சூரியனும் விரும்பிய கூடி பாடலுக்கு ஏற்ப 1ஆம் இடமும் 4ஆம் இடமும் 8ஆம் இடத்தில் இருந்தால் சிறப்பான அறிவு ஜீவியாக வாழ்வான் என்று சொல்லுவோமே. நாம் சொல்லுவது இங்கேதான். இப்ப சுபத்தினுடைய தன்மையை காலபுருஷ அட்டவணையை நான் விளக்கிவிட்டேன். இந்த அட்டவணையை தெரியாமல் நிச்சயமாக ஜோதிடம் சொன்னால் அது முற்றிலும் தவறாகத்தான் முடியும். அடுத்தது இப்ப சுபத்தன்மையை பார்த்து விட்டோம். அதற்கு அடுத்த எபிசோட்ல பாபத்தினுடைய தன்மையை காலபுருஷ அட்டவணையை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.